கூகுள் டிரைவ்ல டெலீட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதான் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் டிரைவ் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணவே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து இருக்கும். அண்ட் இப்போது நீங்கள் எதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். உங்களோட ஃபைல்ஸ் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ரீஸ்டோர் வந்து ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கூகுள் டிரைவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் உங்களுக்கு நீங்கள் ரெக்கவர் பண்ண அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் டிரைவில் டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பின் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். பட் இந்த பின் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டெலிட் பண்ணி 30 days வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். 30 daysக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிடும். அதை நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க.